உண்மையை சொல்கிறேன். நிறைய பெண்கள் நம்மகிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட படுக்கலாம் கூட பரவாயில்லைங்க, 10 நிமிஷம் அன்பாக பேச மாட்டேன்ட்டாருங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரி, அது என்ன சார் ரீசன் அதுக்கு? அதாம சொல்ல வரேன். ம். இப்போ நல்லா அன்பாக பேசணும்னு வச்சுக்கேன், உடனே கூப்பிட்டு படுக்க வச்சுருவாங்களோன்னு அவனுக்கு பயம். ஏன்? அதுல என்ன தப்பு? படுக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, செய்ய சொல்லுவாங்க. அவர் பண்ண முடியாது. அதனால உன் மேல இருக்கிற குறை எங்க தெரிஞ்சுட்டு நீ அப்படியே அவாய்ட் பண்றது. ஓகே ஓகே. அதாவது ஒரு ஆணுக்கு ஆண்மைத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் மேல பாசம் இருந்துன்னே இருக்கும். அவனுக்கு ஆண்மை இருந்துச்சுன்னா பொட்டாட்டியை வந்து கிள்றது, ஃபோனில் பேசுறது, அன்பா பேசுறது, ஷாப்பிங் போகிறது, சினிமா, இந்த ஃபீலிங் இருந்துன்னே இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம நைட் ஆனால் அவங்க மனைவி சந்தோஷமா வச்சுக்குவாங்க. நிறைய ஆண்கள் வந்து சுடு மூஞ்சை காட்டுவாங்க, திட்டுவாங்க, கோபமாக பேசுவாங்க. இவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஆண்மை இல்லாதவன். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. எந்த ஒரு மனைவியை நீங்கள் அன்பு காட்டாமல், பாசமாக இல்லாமல், சுடுன்னு மூஞ்சை காட்டிக்கின்னு, திட்டிக்கின்னு, அடிச்சுக்கின்னு அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் முழுமையான ஆண் மகன் இல்லை.